அடுத்து வந்து நாம் விவசாயம் செய்யும்போது செலவு செய்கிறோம். ஆனால் அறுவடை செய்யும்போது ஜக்காத்து கடமை. கடமையால் விவசாயம் செய்தும் ஆனால் செலவு செய்ததை விட குறைவாக வந்தால் ஜக்காத்து கடமையா? இது ஒரு கேள்வி. இதே ஒரு கேள்வி இன்னொரு சகோதரர் கேட்குறாங்க. எனது 2.5 ஏக்கர் நெற்செய்கையில் வெள்ள பாதிப்பின் பின்னர் அறுவடையின் போது 70 மூட்டைகள் மாத்திரமே கிடைத்தது. இதில் விவசாயம் பண்ணுவதற்காக அமர்த்தப்பட்டவருக்கு அவருடைய கூலியாக 12 மூட்டைகள், உபகரண செலவாக 3 மூட்டைகள் செலவாக வழங்கப்பட்டது. எனக்கு 55 நெல் மூட்டைகள் மாத்திரம் கிடைத்தது. விதை நெல் கொள்வனவு, விதை நெல் வாங்கினது, உழவு கூலி, விதைப்பு கூலி, களை நாசினி, கிருமி நாசினி, பசலைகள் கொள்வனவு பசலைண்டா என்னன்னு தெரியலையே, இது விவசாயம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது. கொள்வனவு, அறுவடை கூலி என்று பல்வேறு நிகழ்வுகளுக்காக இலங்கை நாணயப்படி 1,72,725 பணச்செலவும் செய்துள்ளேன். அதாவது கூலி மூட்டையாக வேற கொடுத்துருக்கிறாரு, மூட்டையாக வேற கூலி கொடுத்துட்டார். அதுவும் இந்த விஷயத்துக்கு பணமாக வேற நெஞ்சிருக்காரு, செலவு பண்ணியிருக்கிறார். இப்போ நெல் மூட்டை இன்றைய விலை 6,500, அந்த நாட்டு ரூபாய்க்கு ஒரு மூட்டை விலை வந்து 6,500க்கு போகுது. இதன்படி எனது மொத்த செலவுகளை கழித்த பின் ஜக்காத்து கொடுக்கலாமா? அவ்வாறு கொடுத்தால் சரியாகுமா? விளக்கம் தரவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் முக்கியம் அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்ம விவசாயத்திற்காக பலதரப்பட்ட செலவுகளை செய்கிறோம். பொதுவாக வியாபாரத்தில் மற்ற தொழிலெலாம் என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த செலவை கழிச்சிட்டு எது வருதோ அதான் லாபம்னு எடுத்துக்கொள்கிறோம். கடைக்கு கொடுக்குற வாடகை, ஊழியருக்குரிய சம்பளம், அதெல்லாம் டேமேஜ், இதெல்லாம் கழிச்சிட்டு வரி, இது போக நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதுதான் வருமானம் என்று வியாபாரத்துக்கு நம்ம வச்சுருக்குறோம், அதை புரிஞ்சு வச்சுருக்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விவசாயத்துக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், ரூபாயாக 1,72,000 செலவு பண்ணியிருக்குது. அதுபோக சில பல மூட்டைகளாக வர்ணிச்சிருக்கிறோம். கூலியாக நெல்லை கூட கொடுப்பாங்க, அந்த மாதிரி மூட்டைகளாக என்ன சரி இத்தனை மூட்டை அத்தனை மூட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுத்தது கூட செலவை கழிச்சிட்டு என்ன வருதோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்குறதா, அல்லது இதெல்லாம் மொத்தத்துக்கு தான் கொடுக்கணும், செலவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்வதான்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த விஷயம் இந்த விவசாய ஜக்காத்தில் விலைக்கு இருக்கணும், இது கொஞ்சம் விளக்காமல் விட்டுருக்குறோம், அதனால் இந்த கேள்வி வருது. இந்த விவசாய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன செலவு செஞ்சாலும் சரி 2 வகை தான் ஜக்காத்துன்னா. 2 வகை, 10%, 5%. நீங்கள் நீர் பாய்ச்சி அந்த விவசாயம் பண்ணீர்கள்னு சொன்னால் அதுக்கு வந்து 5% கொடுக்கணும். நீர் பாய்ச்சாமல் மானாவாரி அது விளைஞ்சிச்சின்னு சொன்னால் அதில் 10% கொடுக்கணும்னு அந்த ஹதீஸ் வருதுல, புகாரில் 1483வது ஹதீஸு இருக்குது. இந்த ஹதீஸ் அடிப்படையை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா மதுஹபுகள்லையும் எல்லா அறிஞர்களுமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது வந்து கொடுக்கத்தான் வேணும். அதாவது அந்த செலவை பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த தண்ணி பாய்ச்சி நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணால் நீங்கள் வந்து 10%, 5% கொடுங்க. நீர் பாய்ச்சாமல் அது இயற்கையாக மழை தண்ணீர், ஆற்று தண்ணீரில் விவசாயம் பண்ணால் அதுக்கு நீங்கள் 10% கொடுங்க அப்படிங்கிறதுல மார்க்கத்திலே உங்களுக்கு 2 பிரிச்சாச்சுல, செலவுக்கு உள்ளதுக்கு இந்த கணக்கு, செலவு செய்யலைன்னா இந்த கணக்குன்ற மார்க்கம் 2 பிரித்து தந்து விட்டது என்ற காரணத்தினால் நீங்கள் வந்து நீங்கள் என்னத்தை செலவு செஞ்சாலும் சரி தான், அது உங்களை சேர்ந்தது தான், அதை வந்து கழிக்க இயலாது என்று மிக அதிகமான அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலில் 2 தானே பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ 2 ஜக்காத்தை பிரித்ததை எதுக்காக வேண்டி, இதுக்கெல்லாம் செலவு இருக்குது என்பதற்காகத்தானே அந்த சதவீதத்தை குறைக்கிறாங்க. 10 உள்ளது 5 ஆக்குறதுக்கு காரணம் என்ன? மெனக்கிடுறாங்க, சிரமப்படுறாங்கன்னு தானே. அதில் எல்லாம் அடங்கிருச்சு. உங்களுக்கு தான் 10% வாங்கலை, இல்லை உங்களுக்கு 5% வாங்கும் பொழுது அந்த கணக்கு சரியாக வந்துடுமே என்று தான் அதிகமான அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த செலவெல்லாம் பார்க்கும்போது நம்ம வரவை விட செலவு ஜாஸ்தியாக போயிடுச்சு, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அதாவது ஜக்காத்து கொடுக்குற அந்த 5 மூட்டை 5 வசக்கு இருந்தால் கொடுக்கணும், 5 வசக்கு வருது, ஆனால் 10 வசக்குக்கு நம்ம செலவாகி போச்சு. இப்போ நம்ம கையில் இருந்து நான் போட்டு கொடுக்குறது அறவே இல்லையே, நெல்லாக போயிடுச்சு. விவசாயம் பண்ணுறோம், ஒன்றுமே இருக்காது. விவசாயம் பண்ணி நெல் மூட்டணும் கணக்கில் வேண்டாம் வரும். அந்த நெல் 10 மூட்டை நெல் நமக்கு வந்து சேருவதற்கு 20 மூட்டை நெல்லுடைய செலவு பண்ணியிருப்போம். 10 மூட்டை நெல் தான் நமக்கு வந்திருக்கு. 20 மூட்டை நெல்லுக்கு என்ன செலவாகும் அவ்வளோ செலவு நம்ம பண்ணியிருப்போம். அப்போ அவன் நஷ்டத்தில் இருக்கான். அப்போ இவன் நஷ்டம். இப்போ
அதாவது 20 மூட்டை நெல்லுக்கு செலவு பண்ணிட்டு உரம், மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து, உழவு பண்ணுறதுன்னு பல விஷயங்களுக்கு செலவு பண்ணி உற்பத்தி சில வருஷம் இல்லாமல் போயிடும்ல. உற்பத்தி இல்லாமல் கொஞ்சோன்னு உற்பத்தி வருது. இந்த உற்பத்திக்கு செஞ்ச செலவு வந்து இந்த உற்பத்தியான பொருளுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்குது. இந்த 5 வருஷம் ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த நெல்லை விற்க முடியும்னு சொன்னால் 50,000 ரூபாய்க்கு அவன் செலவு பண்ணியிருக்கிறான். அப்போ 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 10,000 ரூபா வந்தால் இவன் எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, அப்படிப்பட்டவன் மாத்திரம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு பதில் சொல்கிறாங்க. இல்லை, அப்போ எனக்கு கொடுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு இழப்புண்டு வருதில்ல, இழப்புண்டு வந்தால் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி இருப்பவர்கள் மட்டும் அவங்க இந்த கணக்கில் எடுத்துக்கலாம். வருமானமே இல்லை தானே, வந்து வராத மாதிரி தானே. கணக்கில் வந்து நமக்கு 5 வருஷத்துக்கு வந்திருக்குது. ஆனால் உண்மையில் நம்ம வந்து 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறோம். அப்போ செலவை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் இது. அந்த வியாபாரத்தில் மொத்தமாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பான், 1 லட்ச ரூபா அவனுக்கு வருது. 5 லட்ச ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா வந்தால் அவன்கிட்ட ஜக்காத்து கேட்குற நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது மட்டும் என்ன சொல்கிறாங்கடா எல்லா அறிஞர்களும், அது அந்த நேரத்தில் அவர்கள் வந்து கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டினா அந்த வாதத்தை சொல்லக்கூடாது, வந்ததுன்னு கொடுக்கணும்னு சொல்லணும். அதனால் அதிகமான அறிஞர்கள் அப்படி சொன்னாலும் இந்த ஹதீஸை வந்து உரிய முறையில் நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த செலவுகளை கழிக்கலாம் என்பது தான் சரியானதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் விவசாயத்தினுடைய எல்லா செலவையும் பற்றி அந்த ஹதீஸ் பேசலை. ஒரே விஷயத்தான் பேசுது. தண்ணி பாய்ச்சிற விஷயத்தை தான் ரசூல்லா சொல்கிறாங்க. அதில் சொல்லலை என்னது, அதுக்கு விதை வாங்கினது, கூலி கொடுத்தது, அதையெல்லாம் ரசூல்லா பேசவே இல்லை. 2 பேருமே கூலி கொடுப்பான். அதாவது இந்த மானாவாரியாக விளைஞ்சாலும் அதுக்கும் கூலி கொடுக்கத்தான் வேணும். அது தண்ணி பாய்ச்சினாலும் கூலி கொடு. தண்ணி பாய்ச்சின விவசாயத்துக்கும் கூலி, உரம், மருந்து எல்லாம் தேவைப்படத்தான் செய்யும். தண்ணீர் பாய்ச்சாத ஒரு விவசாயமாக இருந்தாலும் அதுக்கும் மருந்து எல்லாமே தேவைத்தான் படும். அப்போ அதை ரசூல்லா வந்து பேசவே இல்லை. அவர் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மா சக்கத்தி சமா ஒல்லுயும், ஊற்றுகள் மூலமாக, வானத்தின் மூலமாக, தான் மழை மூலமாக எவை தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயல்களாக இருந்தால் அதில் வந்து என்ன செய்யணும்னா 10ல் 1 கொடுங்க. இன்னொரு ஹதீஸில் வந்து நதிகள், ஊற்றுகள், நதிகள், மழைகள். அப்போ மழை மூலமாக, ஊற்று மூலமாக, நதி மூலமாக, ஆறு வாய்க்கால் அந்த மாதிரி வறுமை என்று சொன்னால் அவங்க வந்து 10ல் 1 கொடுங்கன்ட்டாங்க. அடுத்து சொல்லும்போது எந்த பயிருக்கு தண்ணீரை நீங்கள் இறைக்கிறீர்களோ, தண்ணி மட்டும்தான் சொல்கிறாங்க. அங்கே சொன்னது அனைத்து செலவுகளும் இதில் சொல்லப்படவே இல்லை. தண்ணீர் என்ன செய்கிறீங்கன்னா போர் போட்டு கிணறு வெட்டி கீழேருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க. உங்களுக்கு தரமட்டத்திலேருந்து வராமல் என்ன செய்கிறது, கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றீங்க. அப்படி கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கான மெனக்கறீங்க. ஏற்றம் வச்சு இறக்கிறீங்க, அல்லது ஆட்கள் மூலமாக வந்து என்ன செய்கிறீங்க, வாளி மூலமாக அந்த மாதிரி இறக்கிறீங்க. அப்படி இறக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நீர் பாய்ச்சப்படுவதுங்கிற அந்த ஹதீஸில் வர்ற இந்த 2 தான் வருது. மொத்தமாக எந்த இது சம்மந்தமான ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் விவசாயத்தினுடைய செலவு செய்தால் இந்த கணக்கு, செலவு செய்யாவிட்டால் இந்த கணக்குன்ற சொல்லவே இல்லை. எந்த செலவுகளையும் இப்போ பேசலை அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் பேசுகிறது என்னன்னு கேட்டால், அந்த விவசாயத்துக்குரிய தண்ணி எந்த மாதிரி உள்ளது, தண்ணி வந்து தானாக வர்ற தண்ணியா, அல்லது நீ மெனக்கட்டு போர் போட்டு கிணறு வெட்டி ஏற்றம் மூலமாக இறைக்கிற தண்ணியா. இறைக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணிக்கு நீ மெனக்கிற பாரு அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதுக்கு குறைக்க சொல்கிறாங்க, ஜக்காத்துடைய அளவை குறைக்க சொல்கிறாங்க. தண்ணியை கொண்டு வர்றதுக்கு பாடுபடுவான்ல, அதில் 10%, 5% வித்தியாசப்படுத்திடுறாங்க. வேறு செலவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2க்குமே பேசலை. அதாவது நீங்கள் தானாக வந்து மழை பெய்து விளையக்கூடிய விவசாயமாக இருந்தாலும், அல்லது வந்து நீங்கள் நீர் பாய்ச்சி பயன்படுற விவசாயமாக இருந்தாலும் அந்த மற்ற செலவுகள் அதுக்கு இருக்குது. இது அல்லாத 2 விவசாயத்துக்கும் அந்த செலவு இருக்குது. பூச்சி மருந்து அடிக்கணும், விதை நெல் வாங்கணும், அதை வந்து அது மாதிரி அறுவடை கூலி இருக்குது, நிலத்தை வந்து பக்குவப்படுத்தணும், நிலம் வந்து தரமாக இல்லாட்டி அதில் உரம் அடிக்கணும், சாணி, பல விஷயங்கள் அதில் பல செலவுகள் இருக்குது. அப்போ அறுக்கிற அன்றைக்கி அறுவடை கூலி வரைக்கும் என்ன இருக்குது, களை எடுக்கணும். களை வளர்ந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் செலவு இருக்கத்தானே செய்யும். 2 விவசாயத்துக்குமே செலவு இருக்கும். அதாவது அவங்க இப்போ 5% விவசாயமாக ஜக்காத்துடைய விவசாயமாக இருந்தாலும், 10% விவசாயம் ஜக்காத்துடைய விவசாயமாக இருந்தாலும் 2க்குமே இந்த செலவு இருக்க தான் செய்யுது. இந்த செலவு 2 வாய்க்குமே இருக்கும். நீங்கள் நீர் பாய்ச்சினா என்ன, நீங்கள் தானாக நீர் வந்தால் என்ன, இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தானே விவசாயத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்னு கணக்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேறு செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை பற்றி இந்த ஹதீஸ் பேசவே இல்லை. எந்த ஹதீஸில் வந்து 10%, 5% என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஹதீஸில் எதை பற்றி சொல்லலை, அந்த விவசாயத்துக்கு செய்கிற வேறு செலவுகளை ரசூலுல்லாஹ் சொல்லலை. நீங்கள் அதுக்கு செலவு செஞ்சுருந்தால், உரத்துக்கு செலவு செஞ்சுருந்தால், மருந்து அடிக்க செலவு செஞ்சுருந்தால், வந்து நிலத்தை உழுவதற்கு
செலவு செய்திருந்தால் அப்படிங்கிற விஷயங்களை ரசூல்லா செலவை பற்றி பத்தில் கொள்ளத்தான் வேணும். வியாபாரம் மாதிரி தான். இந்த செலவுக்கு தான் ரசூல்லா வித்தியாசப்படுத்திட்டாங்க. அது வேறு செலவுகள் இருக்குது, ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதாவது இவன் வந்து மழை நீரில் விவசாயம் பண்ணாலும் சரி, அல்லது நீர் இறைத்து விவசாயம் பண்ணாலும் சரி, ரெண்டு விவசாயத்துக்கும் இந்த செலவுகள் இருக்கத்தானே செய்யுது. உரம் போடுற அந்த செலவுகள் இருக்கத்தானே செய்யுது. சமயத்தில் என்னவாயிரும்னு கேட்டால், அது வந்து அதை கொடுத்தோம்னா இவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த செலவுகளை கழிச்சிட்டு பார்த்தா இவனுக்கு பேர் தான் வந்து 10 மூட்டை வரும்னு தெரியுமே தவிர அது 10 மூட்டை வராது. இந்த கருத்து தான் சரியானது இருக்கணும். ஆனால் மிக மிக அதிகமானவர்கள் அப்படி சொல்லலை. இந்த கருத்தை யாரும் சொல்லலை. எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவன் எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரி தான், அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் உனக்கு சலுகை கொடுத்தாச்சுல, 10 வந்து 5 ஆக்கியிருக்கல, 10 விஷயத்தை உனக்கு 5ன்னு ஆக்கியிருக்கோம்னா நீ செலவு பண்ண அவன் என்ன செலவு பண்ணாட்டி என்ன அப்படின்ற அடிப்படையில் அதை அணுகிறாங்க. ஆனால் இது வந்து அந்த 10% கொடுக்குறான் பாருங்கள், அவனுக்கு கூட இந்த செலவு இருக்குது. 10% ஜக்காத்து கொடுக்குறவன் இருக்கான, மழை நீரில் விவசாயம் பண்ணுறவன், அவனுக்கும் இந்த செலவுகள்லாம் இருக்குது. அப்போ இந்த செலவுகளை இந்த ஹதீஸ் பேசலை, அடங்காது. இதை பற்றி பேசலை என்று சொன்னால் பொதுவாக வருமானத்துக்கு உள்ள கணக்கு இதில் அப்ளை பண்ணணும். அதான் நியாயமாக இருக்கும். அவன் விவசாய ஜக்காத்துங்கிறது கொடுமையாயிடக்கூடாது. ஜக்காத்துங்கிறது நீ வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு 2 லட்ச ரூபா கிடைச்சாலும் 2 லட்சத்து ஜக்காத்து கொடுனா அவன் என்ன செய்வான்? நானே 3 லட்ச ரூபா லாஸ்ன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ மேற்கொண்டு 2 ஜக்காத்து கேட்குறேன்னு அவன் சொல்லுவான்ல. எந்த ஒரு மனிதனுக்கும் நல்லா வந்து அநீதிழைக்க மாட்டான். விவசாயங்கிறது அப்படி நிறைய வருது. அதிகமான நேரங்களில் இந்த வெள்ள நேரத்தில் என்ன செய்யும், டோட்டலாகவே உங்களுக்கு பெரிய அளவு லாஸ் ஆகி போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், வியாபாரம் மற்ற விஷயங்களுக்கு என்ன கணக்கு பண்ணுறோமோ அந்த செலவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள தான் வேணும். அந்த செலவு ரசூலுல்லாஹ் குறிப்பிடலை. உங்களுக்கு சலுகை தருவதற்கு இந்த 2 தான் சொன்னாங்க. தண்ணீர் பாய்ச்சிற விதத்தில் மட்டும்தான் அந்த ஹதீஸ் பேசுகிறது. தண்ணீர் வந்து எந்த மாதிரி அந்த விவசாயத்துக்கு நீ பயன்படுத்துகிறாய், மழை நீரா, ஆற்று நீரா, ஊற்று நீரா, அதுக்கு உனக்கு வந்து 10% கொடுத்துரு. நீ வந்து கிணத்துல இருந்து போரில் இருந்து கீழேருந்து எடுத்து ஏற்றம் போட்டு இறைச்சி கீழேருந்து ஏற்றுறது, அதுக்கு நீ தண்ணியை மெனக்கிடுவதற்கு முயற்சி பண்ணினாயானால் அப்போ கிணறு வெட்டுறதுக்கு ஒரு செலவு இருக்குது, தண்ணி ஏற்றுறதுக்கு செலவு, அந்த செலவை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர மற்ற செலவை பற்றி பேசலை. அப்போ மற்ற செலவு பேசலைன்னு சொன்னால் நம்ம இப்போ பேசாத விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? பொதுவான சொத்துடைய அளவுகோல் இருக்குல்ல, பொதுவான வருவாயின்னு எதை சொல்லுவோம்? உலகமெல்லாம் வந்து எதை வருவாயின்னு ஒத்துக்குருவாங்க. உலக பொருளாதாரத்துக்குன்னு ஒரு பார்வை இருந்து எதை வருவாயின்னு ஒத்துக்குருவாங்க? ஒருத்தன் அவன் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 லட்ச ரூபா எடுத்தால் நல்ல வருவாய் ஈட்டினான்னு யாராவது சொல்லுவாங்களா? 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 3 லட்ச ரூபா கிடைச்சி அவனுக்கு 3 லட்ச ரூபா லாபம் அடைஞ்சிட்டார் யாராவது சொல்லுவாங்களா? 4 லட்சம் செலவு பண்ணுனா அதுலேருந்து கிடைச்சது 3 லட்சம், 3 லட்சம் சம்பாதிச்சிட்டுனா அவனும் சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பொதுவான அந்த பொருளாதார அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த விவசாயத்திற்கு செய்கிற இந்த செலவுகளை எல்லாம் கழிச்சிட்டு என்ன கிடைக்குதோ அதான் அவனுக்கு கிடைச்சது. அதான் அப்போ தான் ஜக்காத்து வந்து அவனை திருப்திப்படுத்துங்க, அநியாயம் பண்ணாது என்று ஒரு ஹதீஸ் சொல்லுது. நீங்கள் ஜக்காத்து வசூலிக்க போகும்போது நீங்கள் வந்து அவனுக்கு அநீதிழைச்சிடாதீங்க, அநீதிழைக்கப்பட்டனுடைய துவாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அவனுக்கு என்ன நல்ல ஓட்டகத்தை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, நல்ல ஆட்டை பிடிச்சி கேட்பாங்க வசூலுக்கு போகிற ஆளுக்கு. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, நீ பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொண்டு. அப்போ நம்ம ஜக்காத் வசூலிக்கையில் வந்து அவன் பாதிக்கப்படுறானாங்கிறத கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? இது பாதிக்கப்படுவான்ன்றது அனைத்து பொது அறிவும் சொல்லுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் வர செலவை விட மகசூல் கம்மியாக இருந்தால், அதுக்கு செஞ்ச செலவை விட வந்த மகசூல் வந்து குறைவாக இருந்தால் அது கண்டிப்பாக அவனுக்கு பாதிப்பு, அவனுக்கு அவனால் கொடுக்க இயலாது, அவன் மனமோந்து தரமாட்டான். அது ஒரு கொடுமையான ஒரு வரியாகத்தான் என்ன செய்வான், கருதுவான். என்னோட நானே கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறேன், உழவும் போட்டு ஒன்றுமில்லாமல் போச்சு தெருவில் நிற்கிறேன், இந்த 4 மூட்டை தான் வந்திருக்கு, அதுக்கு ஒன்றா ஜக்காத்தான்னு கேட்குறேன்னு கேட்பானா இல்லையா? இதை வந்து கவனத்தில் கொள்ளலை, எந்த அறிஞர்களும் என்ன செய்யலை, கவனத்தில் கொள்ளலை. இந்த ஹதீஸு சொல்லாத விஷயத்தை சொல்வதாக நம்மளும் இந்த கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் ஹதீஸை சிந்திச்சு பார்க்கையில் வந்து அந்த ஹதீஸில் அதை பற்றி சொல்லலை. அந்த ஹதீஸில் சொல்கிறதெல்லாம் வந்து தண்ணீர் பாய்ச்சிற விதத்தில் மாத்திரம்தான் ரசூலுல்லாஹ் கணக்கில் எடுத்திருக்காங்க. 2 வகையான விவசாயத்துக்கும் இந்த செலவுகள் இருக்குது. அப்போ அந்த செலவுகளை பற்றி ரசூலுல்லாஹ் பேசலை என்று சொன்னால் பொதுவான புரிதலுக்கு தான் நம்ம வரணும். ஜக்காத் வந்து கிடைச்சதுலேருந்து நம்ம கொடுப்பான், கிடைச்சதுலேருந்து கொடுப்பான்னு சொல்லும்போது ஒன்றும் கிடைக்கலையே, நம்பரில் தான் பேருக்கு தான் கிடைக்கிதே தவிர உண்மையில் அவனுக்கு கிடைக்கல. இந்த கருத்தான யாரும் சொல்லலை. நீங்கள் பொருளாதார அறிவோடு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நியாயமாக இருக்கும். ஜக்காத்துங்கிற பேரில் வந்து அந்த 1 வருஷம் சென்றா கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்து பிழையாக இருப்பது போல தான் இந்த கருத்தும் பிழையாக இருக்குது. விவசாயிங்கிற பார்வையில் பார்க்கணும். இவங்கெல்லாம் விவசாயிகளாக இருந்திருந்தார்கள்னா அதை சிந்திச்சிருப்பாங்க. நமக்கு அப்படி ஒன்று இருந்தால் என்ன செய்யணும்னு யோசிச்சு பார்க்கணும்ல. உன்னுடைய உள்ளத்தில் நீ ஃபத்வா கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம உள்ளத்தில் கேளுனா என்ன அர்த்தம்? நம்மளை அங்கே உடனே நிப்பாட்டின விவசாயியா
நான் தான் அந்த விவசாயி. நான் வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், எனக்கு 3 லட்ச ரூபா கிடச்சிச்சு. நான் வந்து மனப்பூர்வம் வந்தாங்க வந்து 10% எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லுவேனா? சொல்லித்தால் மார்க்கம் சொல்லுதேன்னு நான் கொடுத்தாலும் கசந்து கொடுப்பேனா அல்லது மனப்பூர்வமாக நான் கொடுப்பேனா? கசந்தானு கொடுன்னா இப்படி இருக்கா, நீ அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, இதுக்கு போய் எல்லாம் வாங்குறானே, இதுக்கு எப்படி எல்லாம் அப்படி நினச்சிட்டு தானே ஒருத்தன் கொடுப்பான். அந்த பார்வையில் சிந்திச்சாங்கன்னு சொன்னால் இந்த இந்த செலவு தண்ணீர் பாய்ச்சிற வகையில் மட்டும்தான் அந்த வித்தியாசம் இருக்குது. வேறு செலவுகள் 2 வகையிலையும் நீ தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சாமல் போ, 2 வகையான விவசாயத்துக்கும் செலவுகள் இருக்குது. இவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு? 1,72,000 பண்ணியிருக்காரா? அதுக்கப்புறம் வந்து எத்தனை மூட்டை கொடுத்துருக்காரு? பல மூட்டைகளை கொடுத்துருக்காரு. 12 மூட்டை கூலியாக கொடுத்துருக்காரு. கூலியாக அந்த மூட்டையில் அறுத்து வந்தவுடனே 12 மூட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டார். உபகரண செலவாக அது ஒரு 3 மூட்டையை கொடுத்துருக்காங்கிறார். அப்போ 12 3 15 மூட்டை அரிசியோ நெல்லை எந்த விளைவிச்சாலும் தெரியல, கோதுமையோ அதை கொடுத்து விட்டார். அது போக இந்த வகைக்கு போய் சொன்னோம்ல, அந்த உரங்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு டிராக்டருக்கு கூலி அதெல்லாம் வரும். அந்த வகைக்கு வந்து 1,70,000 செலவு பண்ணிட்டாருங்க போது, அப்போ அந்த செலவை கழித்து விட்டு தான் என்ன செய்யணும்? இந்த தண்ணி பாய்ச்சிற விதத்தை இவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் கிணத்து பாசனம் பண்ணுறீங்களா, அதை ஏரி பாசனம் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். இல்லை கிணத்து பாசனம் தான் பண்ணுறோண்டாருன்னா அந்த சதவீதத்தை அவர் கொடுத்துட வேண்டியதான். அவர் என்ன செய்ய வேண்டியதான்? அவர் 5 தான் கொடுக்கணும். அது போக செலவுகளை கழிச்சிக்கணும். அவருக்கு என்ன செய்யணும்னா அவர் 10% அவர்கிட்ட வாங்கிடணும், ஆனால் அந்த செலவுகளை கழிச்சிக்கணும். அதாவது இது மழை தண்ணீரில் விவசாயம் பண்ணவராக இருந்தாலும் அவருக்கு அதுக்கும் செலவு இருக்குது. அவரும் இதே மாதிரியான எல்லா செலவுகளும் பண்ணியிருப்பார். 10% ஜக்காத்து வாங்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? எதுலேருந்து வாங்கணும்? இந்த செலவுகள் போக மிச்சத்துலேருந்து வாங்கணும். இந்த செலவு போக என்ன கிடைக்குதோ அதிலிருந்து தான் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் இது சில நேரங்களில் லாஸாக போயிடும். இவர் சொன்ன கணக்கில் லாஸ் வரலை, ஆனால் லாபத்தில் கம்மியாக வரும். இவர் சொன்ன கணக்கில் எவ்வளோ வரும்னு கேட்டால் வந்து ஒரு 55 கொடுத்துருக்காருல, 55 மூட்டை வந்து அவர் கிடைச்சிருக்குது. அதுக்கு அவர் 6,500 ரேட்டு வச்சு பார்த்தீங்கன்னா 3,57,500 வருது அந்த 55 மூட்டைக்கு. இந்த 55 மூட்டைக்கும் எப்படி ஜக்காத்து கொடுக்குறதாக 10% கொடுப்பதாக இருந்தால் 10% உள்ளதாக இருந்தால் என்ன வகைன்றது 10% உள்ளதாக இருந்தால் என்ன செய்யணும்? 35,000 கொடுக்கணும். அது 35 லட்சத்துக்கு 35,000 என்ன செய்யணும்? 10% தானே, அதை கொடுத்தாகணும். அல்லது வந்து இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சி கஷ்டப்பட்டு செஞ்சார்னு சொன்னால் அதில் பாதி கூட இப்போ உள்ள கணக்குப்படி 18,000 கொடுக்கணும். அதை கழிக்கணும். 1,00,000 கழிப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,84,775 ரூபா அவர் கிடச்சிருக்கு. அந்த செலவழித்த காசு இருக்குல்ல, அந்த காசை மட்டும் கழிக்கக்கூடாது, அந்த 15 மூட்டையும் கழிக்கணும். அந்த காசையும் கழிக்கணும். மூட்டையை அவரை செலவு பண்ணியிருக்காருல அதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் அவர் நிற்கிற கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும். அதனால் இவர் வந்து எண்ணத்தை செலவு பண்ணாத கழிச்சுட்டு இதெல்லாம் இந்த 1,72,000 அவர் கழிச்சிடலாம். அதே மாதிரி 15 மூட்டை கொடுத்துருக்காருல அதுக்கு 6,500 போட்டு அவர் தான் மார்க்கெட் ரேட்டுங்கிறாரு. 15 மூட்டைக்கு என்ன பெருக்கி அந்த தொகையும் கழித்து விட்டுட்டு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதோ அதுக்கு மட்டும் கொடுக்குறதுன்னு சொல்லுவது தான் சரியானதாக இருக்குது. ஆனால் இல்லை பெரிய அறிஞர்கள் சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த கருத்தில் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இதுதான் சரியாக தெரிகிறது. இல்லை எல்லோரும் சொல்லியிருக்கும்போது நாங்கள் புதுசாக ஒன்று ஏற்றுக்கிற மாட்டோம்னா நீங்கள் முடிச்சா கூட கொடுங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து மக்கள் உங்களுக்கு சிரமம் தர மாட்டான்னு அடிப்படை என்னது? மா ஜாலல்லாஹு ஃபீக்கும் தீனி மின் ஹரஜின். இந்த மார்க்கத்தில் எந்த சிரமத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லைன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இது சிரமம். இது எந்த ஒரு மனுஷனுக்கும் அந்த ஜக்காத்து வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான் இது. இன்னும் சொல்லப்போனால் ஆடு மாடுக்கு வாங்குகிற ஜக்காத்தையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பல மடங்கு அதிகம். 120 ஆடு வரைக்கும் ஒரு ஆடு தான் ஒருத்தன் கொடுக்குறான். அது ரொம்ப சின்ன அளவு. இதில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? 10% கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ ரொம்ப ரொம்ப இது அதிகமான அளவு. இதுவே அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அதிகத்துலேயும் மேலும் கொஞ்சம் என்ன செய்யணும்? செலவெல்லாம் உங்கள் கையிலேருந்து தான் போடணும், கையிலேருந்து செலவழித்து தான் செய்யணும்னு சொல்லுவது வந்து அது அல்லாஹ்வுக்கு மார்க்க நியதிக்கு மாற்றமாக தெரியுது படுகிறது. நீங்கள் சிந்தித்து பார்த்துக்கிற வேண்டியதான்.